என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ மட்டும் பைக் வரும் எங்கே போகிறேன்னு தெரியல. ஆனால் வந்து சுற்றின்னு வரும். எங்கே இப்போ எங்கே போகிறோம்? என்ன ஒரு இது செட்டிப்பேடு. இங்கே வந்து எப்பயுமே நான் இவன் என்னோடய ஃப்ரெண்ட்லாம் வந்து எப்பயுமே இங்கே தான் வந்து டீ குடிப்போம். அதனால் இங்கே வரதே இல்லை ரொம்ப நாளாக. சரி இப்போ போகலாம் அப்படின்ட்டு போகிறோம் டீ கடிக்குதான். இன்றைக்கி வந்து எங்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு மட்டும் நான் வீடியோ எடுத்து இன்றைக்கி போட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஆமாம் ஏன் பட்டு ஒம்பனுங்கிற ஒன்றும் இல்லையா? சாப்பிடு பசிக்குது சொன்னல, சாப்பிடும். டீ இருந்தால் போதும். கருப்பட்டி டீ தாங்க செம்மையாக இருக்குமே. இந்த டீயோட இங்கே நல்லாயிருக்கும். நாங்கள் எப்பயுமே இங்கே தான் வருவோம். ஆனால் கருப்பட்டியில் இன்னும் சூப்பராக இருக்கும். பிரெட் ஆம்லேட். அப்புறம் நான் வந்து காஃபி குடிச்சேன். இங்கே வந்து டீ குடிச்சா பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டோம். அப்போ போயிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி செய்ய போகிறோம். என்ன பிரியாணி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து செய்ய போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செய்ய மாட்டேயா? ஒரு வேலை செய்யாது. சிலுக்க கறி காடையா எங்கே இருக்கு? பின்னாடி இருக்குது. இவங்களோட சொந்தக்காரி. இவங்க எல்லாருமே உங்களோட சொந்தக்கார் தானே? உங்களோட சொந்தக்கார் தான் அவங்க. அவனோட சொந்தக்காரு. உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. நீ எப்போ போவாது உள்ள? என்ன கொலை பண்ணுவானாங்க இவன். கொலை பண்ணுவேன் அப்படி கழிச்சு ஒரே வீட்டுக்கு வந்தாச்சு. கறி வாங்கிட்டு அப்புறம் இந்த பவுடர் சிக்கன். இது வந்து 65 செய்யும் போது நல்லாயிருக்கும் இந்த பவுடர் போட்டிங்கன்னா. ஆமாம் நீ செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தக்காளி எண்ணெய் அறிகிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வேலையே செய்கிறான் இந்த பையன். வந்தீங்க ஒரு வேலை கூட செய்ய மாட்டான். என்ன லட்சத்தில் வெங்காயம் தக்காளி வெட்ட போது தெரில, பார்க்கலாம். நான் போயிட்டு கறி கழுவிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குக்கர் வச்சாச்சு. தக்காளி அங்கே வந்து ஒருத்தர் கட் பண்ணிகிட்ருக்கார். எவ்வளோ அழகாக கட் பண்ணி வச்சுருக்காரு தக்காளி அங்கே. அப்புறம் கறி வந்து க்ளீன் பண்ணுறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் செய்ய போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தான் செய்யணும். வீடியோ எடுக்க ஆள் இல்லாத நானே பிடிச்சி நானே செய்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். மூஞ்சி சிரிச்சுன்னா அவன் என்னத்துக்கு குரோன்னு வச்சுனுங்கிறான். வெங்காயம் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிடுங்க. எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி செய்வாங்க. எல்லாரும் ஒரே மாதிரியே செய்ய மாட்டாங்க. எல்லாரும் செஞ்சால் ஒரே டேஸ்ட்டே கிடைக்குமா? பார்த்து வலிக்க போகுது வெங்காயத்துக்கு. இங்கே பாரு, ஒரு டைம் பாரு.
65 வந்து ரெடி பண்ணியாச்சு. மசாலாலாம் கலந்து பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் பிரியாணி செய்கிறதையும் ஊறட்டும். நீ என்ன தான் பண்ணுற? இன்னும் வந்து கலரி நேருகிறான். இவர் தான் இன்னைக்கு ஒரு நாள் சமையல் மாஸ்டர். நான் செய்கிறேன்னு சொன்னல பிரியாணி, ஆனால் நான் செய்யலை. இப்போ நீ தான் செய்கிற. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பிரியாணி நீ செஞ்சது எல்லாமே அவன் தான் பண்ணான். தக்காளி அவன் தான் கட் பண்ணான். எண்ணெய் மட்டும் தான் ஊற்றினேன், பட்டலை அவங்க போட்டேன். இப்போ எதுவுமே நான் செய்யலை, இவனே தான் செய்யணும். நாலே துண்டா பேசிக்கணும். போடு மசாலாலாம் என்ன, அது கொஞ்சம் போடு, கொஞ்சமாக போடு. சொல்லி தரேன்னா நான் மசாலா போடு, எவ்வளோ போடுறியோ போடணும். காரமாக செய். சில்லி போட்டிருக்கு, சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா போடுறாங்க. பிரியாணி மசாலாங்க சில்லி பவுடர் போடுறாரு. அப்புறம் கரம் மசாலா போடுங்க. தாங்க கரம் மசாலா. ஆமாம், பார்த்து. அப்புறம் நார்மல் வீட்டு மிளகா தூள் தான் போட்டு தள்ளுங்க. யார் துண்டுனா அப்புறம் தெரில. ஒரு ஸ்பூன் இல்லை, அரை ஸ்பூன் போடு. மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவுமே போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனையாக ஒரு உப்பு போட்டுக்கணும். இப்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து 1.5 டம்ளர் அரிசி போட்டுக்கிட்டோம். எத்தனை டம்ளர் தண்ணி? 1.5 டம்ளருக்கு 3 டம்ளரா? பிரியாணி அரிசி தான் போட்டிருக்கோம். அங்க ஏய் குடிக்குது பாரு, ஊத்துனா பைத்தியம். இந்த தயிர் ஊற்றலையா? பார்த்தீங்கன்னா 65 தான் நம்ம ரெடி பண்ணுறோம். மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எல்லாமே அங்கே ரெடியாக வந்து கொதிச்சிட்ருக்கு. கொதிச்ச பிறகு இன்னும் அதுக்கப்புறம் அரிசி போடலாம். 65க்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் 65 பவுடர்லாம் போட்டோம். அதெல்லாம் போடலாம். தெரியாது. பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுறாரு. ஏன்னா வந்து மசாலாலாம் வந்து கொதிக்குது, அதனால அரிசி கழுவிட்டுருக்காரு ஒருத்தர். மசாலா இங்கே ரெடி பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டாங்க. கழுவுங்க. இது கழுவுற சாக்கில் வர சாப்பிட்றது வர சைடில் போடு. அரிசி போட்டுக்கோங்க.
அரிசி கழுவுனா வாயில் கொஞ்சம் போட்டுடணும். சரியா? ம் ம் 65 போட ரெடி ஆகிட்டோம். போடுங்க. கை பத்திரம். அவ்வளோதானா? ஜல்லிக்கண்ணி அங்கே இருக்க பாருங்க. ஆமாம், அதுக்கு தான் வந்து ஜிங்க்கு பக்கத்துலேயே வச்சுருக்குது எல்லாரும். மூடியில் நல்லா குக்கர் போட்டு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? சூப்பராக செஞ்சிடலாம். லைட்டாக உப்பு மட்டும் இல்லை, அது நல்லா இருக்கும். சாகுபடி ஆயிடுச்சு. அதனால தான் சொல்றேன், உள்ள இருக்கிற